ரைட், நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வாசி கேட்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நாம் தலைவணங்கி இந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படி அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே சமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பிற்காக நன்றி. உலகத்திலே காரியங்கள் எல்லாம் எப்படி எப்படியோ நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீர் எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை எங்கள் மேல் தரித்து உமக்காக வாழ நீர் காட்டியிருக்கிற அனுக்கிரகங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நீர் அன்பாயிருக்கிறதினாலே எங்களுடைய காரியங்களை எல்லாம் எங்களுக்கு அவ்வப்போது விளங்க பண்ணி எங்களை போதித்து எங்களை போஷித்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறதற்காக நன்றி. இன்றைக்கும் வாசிக்க கேட்ட இந்த நல்ல திருவசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் ஆண்டவரே என்ன வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறீரோ அவைகளை எல்லாம் உடைய பிள்ளைகளோடு பேசி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த நல்ல காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதமானது தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை பற்றி நம்ம கற்றுக்கொண்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய வேதாகமத்திலே பெரிய அதிகாரங்களை கொண்ட ஒரு புத்தகம் சங்கீதங்களின் புஸ்தகம். அதே நேரத்தில் சிறிய அதிகாரத்தை கொண்ட ஒரு புஸ்தகமும் சங்கீதங்களின் புஸ்தகம். இன்னும் ஒரே ஒரு மனிதன் பல அதிகாரங்களை எழுதின ஒரே ஒரு புத்தகம் சங்கீதங்களின் புஸ்தகம் தான். தாவீது 73 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது பல கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்க வேண்டும், வரக்கூடும். அது ஏனென்றால் நீங்க 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை பற்றி அந்த பகுதிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. 1 முதல் 2 வசனங்கள் நம்முடைய ஆண்டவர் யார், அவருக்கு ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அந்த வசனங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றன. கடைசியாக 10வது வசனம் ஆண்டவர் இந்த உலகத்தை அரசாட்சி செய்கிறார் என்பதை பற்றி சுட்டி காண்பித்து தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே கடைசியாக தேவன் தம்முடைய ஜனத்திற்கு செய்கிற 3 காரியங்கள் என்ன என்பதை பற்றியதான ஒரு காரியத்தோடு இந்த அதிகாரங்கள் முடிவடைகின்றன. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே நம்முடைய சபையிலே சொல்லி இருக்கிறேன். இந்த ஆண்டிலே தான் 1 முதல் 41 அதிகாரங்கள் ஒரு பிரிவாகவும் 42வது அதிகாரத்திலிருந்து அப்புறம் இன்னொரு பிரிவு, இப்படி ஒரு 5 பிரிவாக இந்த சங்கீதங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் பிரிவு 41 அதிகாரங்கள் மனிதர்களை பற்றிய செய்திகள் அடங்கினதாகவே இருக்கின்றன. ராமேன் சொல்லுங்களேன். அப்போ இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனம் தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் செய்கிற 3 காரியங்களை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன்.
அப்போ இந்த சங்கீதங்கள் எல்லாம் எதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? மனிதர்களாய் இருக்கிற நம்மை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி தான் எழுதப்பட்டிருக்குது, உங்களை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். சரிங்களா? பாருங்க, 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம், 4ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம், 5ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம், 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம், 8ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம், 9ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம். ஆக மொத்தம் 6 வசனங்களிலே 5 முறை கர்த்தருடைய சத்தம் சத்தம் என்று திரும்ப திரும்ப வருகிறது. ஏன் தாவீது இந்த காரியங்களை திரும்ப திரும்ப எழுதினார் என்றால், நல்ல கவனிங்க, அன்றைக்கு வாழ்ந்த கலாச்சாரத்திலே நாட்களிலே, தாவீது வாழ்ந்த நாட்களிலே பாகால் என்கிற ஒரு தெய்வத்தை அல்லது தேவதையை ஜனங்கள் எல்லாரும் மிகவும் நம்பிக்கையோடு அதை வழிபட்டு வந்தார்கள். ஏன் அப்படின்னா, பாகால் மழைக்கும் செழுமைக்கும் அது தேவைப்படுகிற ஒரு கடவுளாக அன்றைக்கு மனிதர்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே யாருன்னா கானானியர்கள் இந்த பாகாலை இவ்வளவு தூரம் நம்பினாங்க. ஏன் ஆண்டவர் கானானியர்களை சபிச்சாரு அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க மழைக்காக செல்வத்திற்காக செழிப்பிற்காக மெய்யான கடவுளை நம்ப மாட்டாங்க. எதை நம்புவாங்கன்னா பாகாலை நம்புவாங்க. அப்படி அவர்கள் கானானியர்கள் கருதி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவருடைய வார்த்தை, அந்த சத்தமானது நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, நீங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடி அல்ல. ஒரு மலையோ ஒரு செழுமையோ அதெல்லாம் தர முடியாது. எங்க ஆண்டவருடைய சத்தம், அவருடைய வார்த்தையானது இதை விட, இப்பொழுது நீங்கள் நம்பி இருக்கிறதை விட இது சிறந்தது, வல்லமையுள்ளவர் அல்லது வல்லமையுள்ளது என்பதை விளங்க பண்ணுவதற்காக இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ராமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 5 முதல் 8 வசனத்துல 2 வார்த்தை இருக்கிறது. லீபனோன், காதேஸ் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, லீபனோன். சீக்கிரம் சொல்லுங்களேன், லீபனோன். சரியா? ஆமா, லீபனோன் என்பது ஒரு மலை. நீங்க மேப்ல பார்க்கலாம், பின்னாடி இருக்கிற மேப்ல பார்க்கலாம். இப்போ இந்த காதேஸ், அதே போல இந்த லீபனோன் அப்படிங்கிறது ஒரு மலை. சரிங்களா? எல்லாம் நல்லா கவனிக்கணும். இந்த மலையானது பனிக்கு பெயர் பெற்ற ஒரு நல்ல பகுதியாகவும் ஒரு மலையாகவும் அந்த காலத்திலே காணப்பட்டது. சரிங்களா? நல்லா நீங்க கவனிக்கணும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கானானியருடைய தெய்வங்கள் அந்த தெய்வத்தினுடைய இருப்பிடமே அதுதான் அப்படின்னு அவர்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பதான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது 5வது சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை, நீங்க நம்பி இருக்கிற இங்கதான் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிற இந்த மலையில் இருக்கிற எல்லாத்தையும் அவருடைய வார்த்தை முறித்து போட்டு விடும் என்று இந்த சங்கீதத்தை எழுதினார். ராமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரியா? வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இப்போ இதுல மரம் அப்படின்னு வருது பாத்தீங்களா, இந்த மரத்தை எடுத்து தான் எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை எல்லாம் கட்டினார்களாம் அப்படி என்று ஒரு வரலாறு இருக்கிறது. சரியா? இப்போ காதேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. சரியா? ஆமா, காதேஸ் இன்றைக்கு சீரியா நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை இது குறிக்கிறது. இந்த காதேஸ் ஆனது இந்த பெயர் சபாவிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அதனுடைய பெயர் காதேஸ் பர்னேயா. சரியா? இது ஆபிரகாம் எல்லாம் அந்த பகுதியில் பிரயாணம் பண்ணிட்டு வந்தார். இந்த காதேசை பற்றியும் இந்த கானானியர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இதுல என் தெய்வங்கள் எல்லாம் என்ன செய்யும் என்றால், இதுல இருந்து தான் எங்களை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பொழுதுதான் தாவீது எழுதுகிறான், கர்த்தருடைய சத்தம் என்ன செய்கிறதாம், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். நீங்க நினைக்கிற மாதிரி சாமி எல்லாம் ஆசீர்வதிக்காது, அவருடைய சத்தம் என்ன செய்யுமா, அதிர பண்ணும் என்று சொல்லுகிறார். நாமேன்னு சொல்லுங்களேன். சரி, இப்ப நான் உள்ள வரேன். இன்றைக்கு வாசிக்க கேட்ட, ஏன்னா இந்த சங்கீதத்தை பற்றி ஒரு தெளிவில்லாம நான் என்னதான் பேசினாலும் உங்களுக்கு அது வேஸ்டா தெரியும். அப்ப கானானியர்களுக்கு முன்பதாக தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். கானானியர்களுடைய நம்பிக்கை,
கானார்களுடைய வாழ்க்கை தரம், கானானியர்களுடைய சகல செயல்பாடுகளும் விகற்பமாய் இருந்த பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்களாம் இப்படி நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, என் ஆண்டவரும் அவருடைய வார்த்தையும் அப்படிப்பட்டதல்ல, அவர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறவர் என்று ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டு கடைசியா 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். உடனே இந்த வசனத்தை படிச்ச உடனே ஆமாமா எல்லா கடவுளும் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்குது, மலை மேல உட்கார்ந்துட்டு இருக்குது, நம்ம ஆண்டவரும் தண்ணி மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? ஏன் தாவீது இந்த வார்த்தை எழுதுகிறார் அப்படின்னா, தாவீது வாழ்ந்த காலத்திலே, அதாவது பண்டைய காலத்திலே என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். அதாவது கடவுளுடைய படைப்பு தண்ணீர் அல்லது இந்த மாதிரி எல்லாமே சூழ்ந்திருக்கிற ஒரு காரியம். நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். எல்லாமே கடலால் சூழப்பட்டிருந்தது. இதெல்லாம் கடவுளுடைய ஆளுகை அப்படிங்கிறத ஜனங்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்போ தாவீது அதை தொடர்ந்து சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கானானியர்களுடைய உங்க தெய்வங்கள் ஆளுகை செய்யறது இல்ல, என் ஆண்டவர் இந்த ஜலப்பிரவாகத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார், இதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று உணர்த்துகிறான். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அடுத்ததுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. இப்போ 11ஆம் வசனத்தை வாசிங்க இன்றைய தியானத்திற்காக வேகமா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிற 3 காரியங்கள் அப்படிங்கிற தலைப்பிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு பல நேரத்திலே தேவ பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார், ஏன் விஷயத்துல மட்டும் அவர் பொறுமையா இருக்கிறாரு, ஏன் நான் கேட்ட வேலையை இன்னும் எனக்கு தரல, என் கஷ்டத்தை இன்னும் ஆண்டவர் தீர்க்கல, இன்னும் எனக்கு குடும்பத்துல பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது, இன்னும் என் கணவர் மாறவில்லை, இன்னும் எனக்கு இருக்கிற ஒரு போராட்டங்கள் குறையவில்லை, குறைந்தது இப்போ வந்திருக்கிறது. இப்படி ஆண்டவரை பற்றி தவறான ஒரு எண்ணத்தோடு பல நேரத்திலே நாம் வாழ்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தேவ ஜனங்களாய் நீங்கள் இருக்கிறபடியினால், அன்றைக்கு கானானியர்களுக்கு முன்பதாக தாவீதை இந்த சங்கீதத்தை எழுத வைத்த ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அவர் என்ன ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், இந்த உலகத்தையே அவருடைய ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவர் அடுத்த வசனத்திலே 11ஆவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய ஜனத்திற்கு அவர் செய்கிற 3 காரியங்களை சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். முதல் காரியம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா நீங்க கவனிக்கணும். நீங்க பிராக்டிக்கலா நான் சொல்றேன், எப்பொழுதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அல்லது ஆவிக்குரிய வட்டத்திலே ஒரு பலன் குறைவா நம்ம கருதுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் மனதிலே ஒரு வேதனை அல்லது மனமுறிவு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கு பலனை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தர்றாரா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய பிள்ளை நீங்க, அதனால உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆமா. இப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிற பலன் இந்த பூஸ்ட், காம்ப்ளான் அல்லது கறி, மீன், முட்டையில் அது வெள்ளைக்கரு, இதெல்லாம் அது சிலரெல்லாம் விட்டமினை பார்த்து சாப்பிடுவாங்க. சி, டி எது குறைவா இருக்குதோ அதை மட்டும் சாப்பிடுவாங்க. அதுல வர்ற பலன் இல்லை. சரியா? ஆமா. இந்த மாம்சத்துல வர்ற பலன் இல்லை, உள்ளத்துல உள்ளான மனிதனிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு முறை சிம்சோனை பற்றி 2 இடத்துல அவனுக்கு பலன் கொடுத்ததை வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு செய்திக்கு 30 நிமிஷங்கிறதுனால ரத்தன சுருக்கமாய் உங்களுக்கு அப்படியே காண்பித்து கொடுக்க மட்டும் விரும்புகிறேன். சிம்சோனை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார். பெலிஸ்தர்களை அவன் மேற்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னா, இவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேர்த்த கொன்று குவித்துட்டான். இப்போ என்னன்னா, அவனுக்கு தண்ணி தாக எடுக்குது. அந்த பகுதியில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாகர மாதிரி அவர் சொல்லுவார். ஆண்டவர்கிட்ட பேசுறார், ஆண்டவரே இத்தனை பெரிய ரட்சிப்பை என் கரத்திலே கொடுத்திருக்க, இந்த பெலிஸ்தருடைய கையினாலே நான் விழ வேண்டுமா அப்படின்னு கேட்ட உடனே
ஆண்டவர் சிம்சோனை அங்கே பலப்படுத்தினதை நம்முடைய வேதம் காட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதே நேரத்தில் அவன் பாவம் செய்தான், பிடிக்கப்படுகிறான், கண்களை பிடுங்க 2 கண்களை பிடுங்குகிறார்கள் கையில. அதாவது ஒரு பெரிய ஹால்ல வைத்து, அதுக்கெல்லாம் நிறைய பின்னணியும் இருக்கு, அதெல்லாம் இப்ப வேண்டாம். பெரிய ஹால்ல வைத்து அவனை ஒரு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து, ஆமா நம்மளை ஆட்டி படைச்ச ஆள் இப்ப மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சந்தோஷமா அவங்க தெய்வத்தினுடைய விசேஷித்த அன்னைக்கு ரொம்ப பிரபலமாய் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் சிம்சோன் சொன்னான், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொன்னான் பாருங்க. தேவன் அவனுக்கு பலத்தை கொடுத்ததினால், நல்லா கவனிக்கணும், எதை கொடுத்ததினால்? இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கிறான், எல்லாரும் பிடிச்சி கண்ணெல்லாம் நோண்டிட்டாங்க, தின்ன பலன் வருமா? முதல் திங்க முடியுமா? இல்லைங்க தான் இருக்கீங்களா? திங்க முடியுமா? தின்ன பலன்லாம் இல்லை, தேவ பலன் அவனுக்கு அந்த இடத்துல வந்ததுனால, நீங்க ஒரு பலாயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க, ரெண்டு பெரிய தூண்ல கட்டி வச்சிருக்கிறாங்க 2 கையையும். அந்த ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் மட்டும் சொன்ன, அவ்வளவுதான் ஆண்டவருடைய பலன் அவன் மேல் இறங்கி வந்தது. அந்த கட்டடங்களை எல்லாம் தானா இடிச்சு போட, அப்படியே கீழே விழுகிற அளவிற்கு ஒரு பலன் அவனை நிரப்பினது. அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் உள்ளத்திலே பலவீனத்தோடு வந்திருக்கலாம், பலன் இழந்து வந்திருக்கலாம், நம்பிக்கை இழந்து இந்த காலை நேரத்தில் வந்திருக்கலாம், பலன் இல்லாம நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், அவருடைய ஜனங்களாய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பலத்தை குறைத்து இருக்கலாம். அது கடனா இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு தேவையா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சிக்கலா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அது குடும்ப வட்டத்திலேயோ அல்லது சமுதாய வட்டத்திலேயோ அல்லது ஆவிக்குரிய வட்டத்திலேயோ ஏதோ ஒரு வட்டத்தில் உங்களுடைய பலன் குன்றி போய், இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இனி என்னால் ஜமாளிக்க முடியாது, இனி நான் அவ்வளவுதான், இனி என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது போல தெரியுது அப்படின்னு நீங்க பலனிழந்து வந்திருப்பீங்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய ஜனத்திற்கு அவர் செய்கிற முதல் விஷயம் பலனை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆபிரகாமை பற்றி நிறைய சத்தியங்களை நம்ம கற்றுக்கிறோம். ஆபிரகாம் ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, குடும்ப பிரச்சனைகள் அவர் அப்படியே சோர்ந்து போயிட்டார். எல்லாம் சொல்லுங்க, சோர்ந்து போயிட்டார். பக்கத்தில் பார்த்துங்க, சோர்ந்து போனாலும் அவர் பலன் கொடுக்குறார். ஆமா, ஏன்னா சில வேளையில அம்மாமார்கள் தப்பா நினைக்கக்கூடாது இந்த பகுதியை பற்றி. ஆமா, நான் பொதுவாக பேலன்ஸா பேசுற ஆளு, ஆனாலும் இன்றைக்கு மட்டும் அந்த காரியம். ஆபிரகாமுடைய மனைவி தான் பிள்ளை பெத்துக்கு சொன்னாங்க, பிள்ளை பெத்தாச்சு. இப்போ அவங்க குடும்பத்தில் பொதுவாக ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, 1000 மொட்டைகள் ஒன்னா இருந்துருமா, 2 கொண்டைகள் ஒன்னா இருக்க முடியாது, இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ 2 வீட்டில் இப்போ 2 வந்த உடனே 2க்கும் ஃபிளாஷ் ஆயிட்டு. ஆபிரகாம்கிட்ட இந்த அம்மா சொல்றா, முதல்ல இந்த பையனையும் யார இஸ்மவேலையும் ஆகாரையும் நீ புறம்பே தள்ளியா, போ துரத்து அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு எப்படி இருந்ததா? விசனமா இருந்தது, கஷ்டமா இருந்துச்சான். இப்போ நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஆண் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது பலத்தோடு இருந்திருப்பாரா, பலனை இழந்திருப்பாரா? நீங்க நிறைய புருஷர்கள்ட்ட அம்மாமார்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், உங்க வீட்டுக்காரரை பலப்படுத்துற மாதிரி வார்த்தையை பேசுங்க, கொல்ற மாதிரி வார்த்தையை பேசக்கூடாது, பலன் இழக்கிற மாதிரி வார்த்தையை பேசக்கூடாது. வெளியில் போயிட்டு வர்றாங்களா, எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேளுங்க. வந்தோடனே ஏன் லேட்டு, போனாவே லேட்டாக தான் வருவீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மனசுல சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன வரும்னா கோபம் தான் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம் ஆமாம், நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா ஆண்களை கடவுள் அதுக்கு தான் படைச்சிருக்கிறார். வேலை செஞ்சு குடும்பத்தை நல்லா பார்க்கணும், பராமரிக்கணும், அதை காத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு. வெளியில் போனால் சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறது சொல்லுங்க யாருக்கும் தெரியாது. முதல்ல வீட்டில் இருக்கிற உங்களுக்கு தெரியணும். என் புருஷன் என்னை நான் நம்புகிறேன், அவர் கட்டாயம் வீட்டுக்கு நேரத்துக்கு வருவார், லேட்டாக வந்தாலும் ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு என்ன செய்யணும், தெரியணும். அதே நேரத்தில் புருஷர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிடணும். இப்போ லேட்டாக வர மாதிரி இருந்தால் என்ன செஞ்சிடணும். ஆனால் ஆண்கள் பலர் அதை செய்யறதில்லை, அதான் இப்போ பிரச்சனையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் சிலர் சொல்றது இப்போ மனசுக்குள்ள சொல்றேன், காதல கேட்குது, ஃபோனில் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஐயா, ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்கு தான் சொல்லாமலே போகிறேன். புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலர்லாம் தலையை ஆட்டுறீங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும். இப்படி ஆபிரகாமுக்கு இந்த மாதிரி மேட்டர்லாம் இல்லை, இதை விட உச்சகட்ட மேட்டர்.
தான் பெற்றெடுத்த ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டிலே அடிமை பெண்ணாய் வந்த அந்த மனைவியை நீ தள்ளு அப்படின்ன உடனே இந்த விஷயம் ரொம்ப வேதனை ஏற்படுத்துச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே உன் மனைவி சொல்வதெல்லாவற்றையும் கேள். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவன் உள்ளத்துல பலன் வந்து எல்லாம் செய்ய முடிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பலனை இழந்து நீங்க வந்திருக்கலாம். அவருடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்கிறபடினால் உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற முதல் விஷயம் எதை கொடுக்கிறாரா? பலத்தை கொடுக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை பெறுவார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பலன் இழந்திருந்தாலும் புது பலனை தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புது பலனை தருவார். கணவன் மனைவியா இருக்கிறவங்க புருஷரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு புது பலனை தருவாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஏதாவது பேசி உங்களை கொஞ்சம் பலத்தை இழக்க பண்ணியிருந்தா மன்னிச்சுங்கன்னு சொல்லுங்க. ராமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, சரியா? அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு முதல் எதை கொடுக்கிறாரா? பலத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். சரியா? இதுக்கும் நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். நல்லா நீங்க கவனிக்கணும். அதுக்கு தான் வந்து சபையில நாங்க சொல்றோம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு இருந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியை வந்து கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் தேவை. அதுல வந்து 3 நிலை இருக்கிறது. ஒரு நிலை, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தான் இருக்கிறார். நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளையா மாறின உடனே அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண வந்துடுறார். சரியா? சும்மா இருந்தா என்ன ஆகும்? இப்ப இந்த நோட்டீஸ் இருக்குது, நானே வச்சுக்கிட்டு வந்து மீட்டிங் நடத்தினா என்ன ஆகும் சொல்லுங்க? வர்ற சனிக்கிழமை நான் மட்டும் இருப்பேன் இந்த நோட்டீஸை வச்சுக்கிட்டேன். சிலர் அப்படிதான் வந்து பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, அது போதும் எனக்கு, அவர் இருக்கிறாரு. ஆனா இது முதல் நிலை. சரியா? ஆமா. 2வது நிலை, இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு நிலை. என்ன நிலை? நிரப்பப்படுகிற அனுபவம் டெய்லி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. சரியா? அனுதின ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நான் உணர்வு பூர்வமாய் அனுபவிக்க தெரியணும். ராமேன் சொல்லுங்களேன். எப்படி அனுபவிக்க முடியும்? இந்த மாதிரி சோர்ந்து போற நேரத்துல, பலன் இழக்கிற நேரத்துல நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை, ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார், அல்லது ஏதாச்சும் ஒரு சம்பவங்களை நமக்கு காட்டுவார், ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்வார். ராமேன் சொல்லுங்களேன். அதெல்லாம் நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும். எனக்கெல்லாம் வந்து சில வேளையில பண தேவை வரும், சில வேளையில சில பிரச்சனையெல்லாம் வரும். சரியா? என்ன பண்றதுன்னு தெரியாது. சரியா? காலையில ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணுவேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், ஆமா, நீர் இந்த காரியத்தை நீர் எதாயிலும் செய்யணும் அப்படின்னா போதும். அடுத்த நாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ அதனுடைய காரியங்கள் எல்லாம் தானா விளங்கும். ராமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு நிறைய சாட்சி என்கிட்ட இருக்குது. அப்ப நல்லா நீங்க கவனிக்கணும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு முதலாவது எதை கொடுக்கிறார் சொல்லுங்க? பலனை கொடுக்கிறார். தாவீது ஒரு முறை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான். கூட எப்பவுமே வந்து எத்தனை பேரை வச்சிருப்பாரா? 400 பேர். இந்த 400 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு முறை சிக்லாக்லே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த அமலேக்கியர்கள் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். பொருள் கிருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயாச்சு. இப்போ வெளியில போயிட்டு வந்த இவங்கெல்லாம் தாவீதை கல்லெறியும்படி என்ன செஞ்சுட்டாங்க? கல்லை தூக்கிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கும் சொல்லுங்க? 400 பேருக்கு சோற போடுறாரு, 400 பேரையும் பார்த்துக்கிறாரு, 400 பேருக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல இவர் மிஸ்டேக் இல்லை, இவரும் இல்லை, அவங்களும் இல்லை. எல்லாம் வெளியில் போனப்போ மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போன உடனே இந்த புருஷர்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை? தாங்க முடியவில்லை. இப்போ தாவீதுக்கு அந்த இடத்துல பலன் இருந்திருக்குமா? பலன் போயிருக்குமா? வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படி அழுதானா சொல்லுங்க? எப்படி அழுதான்? ஆமா, பலன் இல்லாத வரைக்கும் அழுதானா, அப்படி அழுதானா. சரியா? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த இடத்துல அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து, நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, திருப்பிட்டு வருவாய் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்த உடனே அவனுக்குள்ளே பலன் வந்தது. ராமேன்னு சொல்லுங்களேன். இந்த காலை நேரத்தில் ஏதாகிலும் தாவீதை போல இழந்த சூழ்நிலையிலே, அதனால பலன் போன சூழ்நிலையிலே வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை பலப்படுத்துவாராக. ராமேன்னு சொல்லுங்களேன். சரி, 2வதாக அந்த பகுதியிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு செய்கிற 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேகமா வாசி கேட்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு
சமாதானம் அருளுவா. ரெண்டாவது என்ன செய்கிறார் என்றால் சமாதானம் கொடுக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன், என்ன கொடுக்கிறார்? ஆமா ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சமாதானம் தேவைப்படுகிறது. தேவைப்படுதா இல்லையா? தேவைப்படுதா இல்லையா? ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் சிலருக்கு, இன்னும் க்ளோஸா சொல்ல போனா பலருக்கு இந்த உள்ளான மனிதனிலே சமாதானம் இல்லாமையே வாழ்றோம். ஒரு நிறைவு, ஒரு சமாதானம், நம்ம செய்யற வேலையில நமக்கு ஒரு சமாதானம் இருக்கணும், நம்முடைய குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கணும், நம்முடைய அனைத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒரு சமாதானம் இருக்கணும். ஒரு 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 வீட்டை கட்டுறீங்களா, அதுல ஒரு சமாதானம் இருக்கணும். உங்களுக்கு ஒரு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அந்த பிள்ளைகளை பற்றிய ஒரு சமாதானம் இருக்கணும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் நல்ல ஒரு சமாதானத்துக்கு உகந்ததா இருக்கணும். ஒரு 10 பேர் உங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்களா, அந்த 10 பேரோட உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். சரியா? இப்போ அந்த சமாதானத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். ரலிலியா சொல்லுங்களேன். ரெண்டாவது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். ரெண்டாவது எதை கொடுக்கிறாராம்? சமாதானம் அருளுகிறார். ஒரு 2 வசனத்தை வாசித்துட்டு சில விளக்கங்களை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம், சீக்கிரமா திருப்பிக்கோங்க. 30வது வசனம், யோபு 34:30. ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு ஜனத்திற்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? யார் கலங்க பண்ணுவான்? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சமாதானம் கொடுத்தா யாரும் கலங்க பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் கொடுக்கிறார்? மனுஷனுக்கும் கொடுக்கிறாரு, ஜனத்துக்கும் கொடுக்கிறார். அப்படின்னு என்ன? ஒரு கூட்டம் மக்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறார், ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் எதை கொடுக்கிறாரா? அதை யாரும் என்ன செய்ய முடியாது? கலங்க பண்ண முடியாது. எல்லாம் நல்லா நீ கவனிக்கணும். யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாம் போன பொழுது அவனுக்குள்ளே சமாதானம் போய்விட்டது என்று நினைத்தார்கள். அதனாலதான் நண்பர்கள் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்ப யோபு சொல்றான் இந்த வார்த்தை. ஆமா, இந்த வார்த்தை எலிகு வந்து என்கிற ஒரு மனிதன் அந்த பகுதியிலே வந்து சொல்லப்பட்டிருந்தாலும் யோபுனுடைய நிலைமையை அறிந்து அவர் சமாதானம் கொடுத்தா யார் கலங்க பண்ண முடியும்? யார் அதை எடுத்து போட முடியும்னு கேட்கிறான். ராமேன் சொல்லுங்களேன். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசி கேட்போம். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது அதிகாரம் 5ஆம் வசனம், 128வது அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. 128வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ரலிலியா சொல்லுங்களேன். அப்ப இரண்டாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதை கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறார். சரியா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை காணும்படி செய்வார். உங்க குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை தருகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, நீங்க இந்த அப்போஸ்தலர்களை எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். இப்ப பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கிறான். கையில காலில் எல்லாம் விலங்கு போட்டு காக்கப்பட்டிருக்கிறான். இப்போ அந்த இடத்துல நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லா என்ன செஞ்சானா? சொல்லுங்க, தூங்கினான் அப்படின்னு இருக்குது. பேதுரு நித்திரையாயிருந்தான், நல்லா தூங்கினான். சிறைச்சாலையில கையையும் காலையும் கட்டி போட்டா தூக்கம் வருமா? நமக்கு வருமா? ஆமா. சில அம்மாமார்களுக்கெல்லாம் புருஷன் நறுக்குன்னு பேசிட்டு அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது. தலையணையெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. எதுல? ஆமா, கண்ணீரிலும் அப்புறம் வேற எதுலையும் நினைச்சுனே இருப்பாங்க. தூக்கமே வராது. அன்னைக்கு பார்த்து கனவெல்லாம் பயங்கரமா வரும். அன்னைக்கு பார்த்து கனவெல்லாம் பட்டையா வரும். எங்கேயோ போற மாதிரி, ஏதோ வர்ற மாதிரி, அப்படி இப்படின்னு ஏதோ வரும். இப்படி கண்ணுக்கு முன்னாடி கனவு, மனசுக்குள்ள இதை விட கனவு வரும். எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம் போல தருது. அங்க எப்படி? அது அம்மா வீடு நிரந்தரம் இல்லை, புகுந்த வீடு தான் என்னது நிரந்தரம். புரிஞ்சுக்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பேதுருவுக்கு இந்த சூழ்நிலையிலே சமாதானத்தை கொடுத்தவர் யார் என்று நினைக்கிறீர்கள்? நமது ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து சிறைச்சாலையிலையும் அவனை நல்லா தூங்க வச்சார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சமாதானம் கொடுத்தாரா இல்லையா? நல்ல சமாதானம் கொடுத்தார். பைபிள்ல இன்னும் நிறைய சம்பவங்களை உங்களுக்கு காட்ட முடியும். இன்னொரு தலைப்புல உங்கள்ட்ட முக்கியமானதை நான் பேசணும், அதனால கொஞ்சம் ஷார்ட்டா போறேன்.
இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், நீங்கள் அவருடைய ஜனங்களாயிருக்கிறபடியினால் உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் சமாதானம் இல்லையோ அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அந்த சமாதானத்தை உங்கள் கண்களிலே காணும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில வேளையில நம்ம அமைதியா தான் இருப்போம். இந்த சமாதான கேடு தானா வரும். எப்படி வரும்? தானா வரும். நம்ம அமைதியா இருந்தாலும் சமாதானம் கேடு எப்படி வரும்? தானா வரும். சில வேளையில பக்கத்து வீட்டுக்காரனால வரும், சில வேளையில மாமியார்னால வரும், சில வேளையில மருமகளால வரும், சில வேளையில சொந்த புருஷனால வரலாம், சில வேளையில சாத்தானால வரலாம், சில வேளையில எதிரிகளால வரலாம். இப்படி எப்படினாலும் வரலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு எதை கொடுக்கிறார்? சமாதானத்தை அருளி செய்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அவர் கொடுக்கிற சமாதானத்தை யாராலும் எவராலும் தடுக்க முடியாது, தடை பண்ண முடியாது. ராமேன் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறாரு. அப்புறம் ஏங்க நீங்க ரொம்ப கலங்குறீங்க? நல்ல தைரியமா இருங்க. சரியா? மூன்றாவதாக தேவன் தம்முடைய ஜனத்திற்கு என்ன செய்கிறார் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது என்றால், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி, இரண்டாவது சமாதானம் அருளுகிறார். அவர்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா நீங்க கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நமக்குள்ளே பலனுள்ளவர்களாய் வாழ வேண்டும். வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம், காரியங்கள் எதிராக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனா நம்ம எப்படி உள்ளவங்களா இருக்கணும்? பலனுள்ளவர்கள். ஏன்னா அந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார், தந்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். பக்கத்தில் தருவேன்னு சொல்லி இருக்கிறார், தந்தும் இருக்கிறார். அப்புறம் ஏன் நீங்க பலன் இழந்திருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர்லாம் அப்படிதான், ஐயோ இனி ஒத்தே வராது போல தருது, என் மனைவி வேற இதை சொல்லி போட்டா, இப்படி வேற பேசி போட்டா, இனி அவ்வளவுதான் அப்படின்னு அப்படியே மனசு விட்டுருவாங்க. நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். பலன் கொடுத்திருக்கிறார், அடுத்தது கொடுப்பேன் என்று வாக்கும் பண்ணி இருக்கிறார். ரெண்டாவது சொன்னேன், சமாதானம் அருளி இருக்கிறார். சில வேளையில சமாதான குலைச்சல் அப்படியே வரலாம். அது மனிதனுடைய வார்த்தையினால வரலாம், மனிதனுடைய செயல்பாடுகளினால வரலாம், நம்முடைய அறியாமையினால கூட, அல்லது அறிவின்மையினால கூட. என்ன கேட்டா சில வேளையில் என்ன செய்யலாம்? வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும்னு வைங்க. அது எவ்வளோ ரூபா வேணும்? 10,000 ரூபா வேணும். சரிங்களா? இன்னைக்கு 10,000 ரூபாயை வாங்கலாம் மக்கள்கிட்ட. எப்படி வாங்கலாம்? 10 ரூபா 15 ரூபா வட்டிக்கு வாங்கலாம். சிலர் 10,000 ரூபா வாங்கிடுவாங்க. எத்தனை ரூபா வட்டிக்கு? 1 ரூபா 2 ரூபா வட்டிக்கு வாங்கினா பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம். ஆமாம், அதான் நான் சொல்லுவேன், தேவைக்கு கடன் வாங்கணும். தேவையில்லாமல் இன்னொரு புறத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. சரியா? வீட்டில் ஒரு பீரோ வாங்கணும்னு கடன் வாங்கக்கூடாது. பீரோ காசு இருந்தால் வாங்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ விளங்குதா இல்லையா? ஆமாம். வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும், அதுக்கு கடன் வாங்கக்கூடாது. சரியா? காசு இருந்தால் வாங்கணும், இல்லைன்னா கொஞ்ச நாள் கையில் துவைங்க, பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம், அதை நான் சொல்கிறேன். சரியா? சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தியாவசிய பொருளுக்கு கடன் வாங்கிக்கிறது. எத்தனை ரூபா வட்டிக்குன்னா 10 ரூபா வட்டிக்கு. அந்த மாதிரி நம்ம கிராமப்புறத்துலலாம் நிறைய இருக்குது. சரியா? 10,000 ரூபா கொடுத்துட்டான்னா அதில் 1,000 ரூபா, சிலர் 1,500 ரூபா எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ எடுத்துட்டாங்க? 1,500 ரூபா. 8,500 ரூபா கையில் கொடுப்பான். வாங்கின உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஆனால் ஒரு கண்டிஷன், வாரம் எவ்வளோ கட்டணும்? 1000 கட்டணும். அப்போ தான் தெரியும் என்னது கஷ்டம். இப்போ எத்தனை வாரம் கட்டுறோம்? 10 வாரம் கட்டுறோம். நீங்கள் நல்லா கவனிக்கணும். 10,000 ரூபாய்க்கு 8,500 ரூபா கொடுக்குறோம், 1,500 ரூபா அதில் போச்சு. திரும்ப கட்டும்போது எவ்வளோ கட்டுறீங்க? 10,000 ரூபா கட்டுறீங்க. அப்போ ஒரு 1,500 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. ஆக மொத்தம் எவ்வளோ வட்டி? 3,000. 8,500 ரூபாய்க்கு 3,000 ரூபா. 10 வாரம். 10 வாரம்னு எத்தனை மாதம்? சீக்கிரம் சொல்லுங்க. 2.5 மாதம். 2.5 மாசத்துக்கு 8,500 ரூபாய்க்கு 3,000 ரூபா வட்டினா எத்தனை சதவீதம் ஆகுதுன்னு கொஞ்சம் நீ கணக்கு போட்டு பார்க்கணும். சிலர் என்றானா இப்படியே வாழ்க்கையை ஓட்டி மாடு மாதிரி உழைச்சாலும், ஆமாம் எருமை மாடு மாதிரி நீங்கள் வேலை செஞ்சாலும் அதெல்லாம் கட்ட முடியாது. புரிஞ்சுக்க மட்டும். இப்போ இந்த மாதிரி சிலருக்கு என்ன வரும்? சமாதானம் இல்லாமல் போகும். இப்படி போனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு புத்தியை தெளிவித்து
அல்லது இந்த காரியங்களை ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சரிங்களா? மூன்றாவது இப்ப படிச்சோம், தமது ஜனத்தை என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். நீங்க பைபிள்ல நீங்க ஹோலா நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவருடைய திட்டமே மனிதனை ஆசீர்வதிக்கணும், மனிதனை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதமா வைக்கணும். அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட, நீங்க பாருங்க, இந்த உலகத்தை படைக்கும் போதே இந்த கடவுளுடைய திட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் படைச்சார். எதெல்லாம் படைச்சார்? இன்னைக்கு சாப்பிட போகிற மீனை, இன்றைக்கு சாப்பிட போகிற கோழியை, இன்னைக்கு சாப்பிட போகிற ஆட்டை, அப்புறம் எனிதிங்கல்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் இங்க மேடையில் பேச முடியாது. எல்லாத்தையும் எதுக்கு தான்? எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியா யாரை படைச்சார்? வந்து படைச்சிட்டு நீ அதை பார்த்து கொன்று அப்படி சொன்னாரா? சீக்கிரம் சொல்லுங்க. பார்த்து கொன்றுன்னு சொன்னாரா? அந்த பணத்தையும் படைச்சார், பொன்னையும் படைச்சார், எல்லாத்தையும் படைச்சார், வெள்ளியும் படைச்சார். எல்லாம் படைச்சிட்டு மனுஷனை பின்னாடி தான் படைச்சார். படைச்சிட்டு அவருடைய திட்டத்தை பாருங்க. நீ இவைகளை எல்லாம் என்ன செய்து கொன்று? ஆண்டு கொன்று. அப்படின்னா அனுபவி ராஜா, அனுபவி. நம்ம பாசையில பக்கத்துல பாசம் அனுபவி ராஜா, அனுபவி. ஆனா நம்ம அனுபவிக்கிறோமா? அழுதுன்னு இருக்கிறோம். இது கிடைக்கலையா, அது கிடைக்கலையா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையா, இப்படியா அப்படியான்னு. இப்போ சிருஷ்டிப்பிலே தேவன் தம்முடைய திட்டத்திலே முதல் விஷயமே மனுஷனை ஆசீர்வதிக்கணும், அவன் நல்லா இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிஞ்சுக்கிட்டாரு. அவனுக்கு முதல் வார்த்தையே என்ன சொன்னார்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அடுத்தது அவன் சந்ததி ஈசாக்கு பஞ்ச காலத்துல போய் விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு. அப்புறம் யாக்கோப்பு, அவனும் ஆசீர்வாதம். சும்மா அண்ணனுக்கு பயந்து மாமனார் வீட்டுல போய் ஏதோ பஞ்சம் பொழைக்க போலாம், பாதுகாப்புக்காக போலான்னு போன ஆளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு என்ன செஞ்சாரு? நிறைய பொருள்களோடு, நிறைய மிருக ஜீவன்களோடு, நல்ல பிள்ளைகளோடு, எல்லா ஆசீர்வாதங்களோடு திரும்பி வருவதற்கு அவனுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி நான் சொல்லிட்டே போலாம். தாவீதை ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அவனை ஆசீர்வதித்தார். ராமேன்னு சொல்லுங்களேன். இப்படி பைபிள்ல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், அவருடைய ஜனமாயிருக்கிற உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆசீர்வாதம்னா சும்மா பணம்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. சரியா? எல்லாமே சரியா? ஆமா, எல்லாமே. ஒரு நோய் வாய் இல்லாம வந்து வாழ்றது ஒரு ஆசீர்வாதம். சரியா? நல்ல பிள்ளைகளோடு இருப்பது ஒரு ஆசீர்வாதம். நல்ல பிள்ளைகளோடு, சரியா? ஆமா, வந்து பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பது ஒரு ஆசீர்வாதம். உங்க மனைவி, ஆமா, நீங்க வந்து குடும்பத்துல மனநிறைவோடு இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். எல்லாமே ஆசீர்வாதம். ஒரு சின்ன வேலையை கொடுத்துருக்காரு, அது ஒரு ஆசீர்வாதம். ராமேன்னு சொல்லுங்களேன். இப்படி பல ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்ததான் ஆசீர்வாதம். சிலர் ஆசீர்வாதம் உடனே எனக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்தார், அல்லேலூயா, இது ஆசீர்வாதமா? இல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது? அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். என்னாகும் 24வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம். யார் ஆசீர்வதிப்பது? ஆமா, யார் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, அவருக்கு பயப்படுகிற பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன ஆளா இருந்தாலும் அவங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்ப நல்லா கவனிக்கணும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு செய்கிற 3 காரியங்கள். 1, பலன் கொடுக்கிறார். 2வது சொன்னேன், சமாதானம் அருளுகிறார். 3வது சொன்னேன், சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறார். எல்லாரையும் பாருங்க. மோசே அன்றைக்கு 2 வயதிலே கொலை செஞ்சிருக்கணும் அவனை. ஆனா ஆண்டவர் அவனை காப்பாத்தி அம்மாவால வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு ராஜா வீட்டில் வளர செய்தார். எங்க? அரண்மனையில். அவ்வளவு சுகம், அவ்வளவு ஆசீர்வாதம். வளர செய்தாரா இல்லையா? வளர செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல எல்லாம் கொடுத்தார். எல்லாம் கொடுத்து, என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து,
அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம். 40 வருஷம் ஒரு வேலையும் செய்யாம, எதுவுமே செய்யாம நல்லா சோறை தின்னுட்டு நல்ல கம்பீரமா காட்டுக்குள்ள வந்து வனாந்தரத்துல நடந்து வந்தாங்கன்னா இதுக்கு மேல என்ன வேணும் ஆசீர்வாதம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளோ ஆசீர்வாதம் அவங்களுக்கு. ஆனா அதெல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள். அவைகளை புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் ஆண்டவருக்கு வேதனை. ஆண்டவரை மனசலிக்க பண்ணாங்க, ஆண்டவரை கோபப்படுத்தினாங்க, ஆண்டவரை பரீட்சை பார்த்தாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நம்ம பல நேரத்தில் பரீட்சை பார்க்குறோம். என்ன ஆண்டவரே, நான் இந்த பைக்கை கேட்டேன், இதை கொடுத்துட்டீரே. அட பாவி, பைக் இல்லாமல் தின்னாள் இருந்த, இதை கேட்டால் அவர் கொடுக்கலாம், ஆனால் இதுதான் உனக்கு ஒத்து வரும்னு கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சிலர்லாம் இப்போ இந்த 1.25 லட்ச ரூபாய்க்கு பைக் வருது, அந்த பைக்கு தான் வேணா, உன் மனைவியும் ஏற்ற முடியாது, உன் பிள்ளையும் ஏற்ற முடியாது. அதெல்லாம் காதலர்கள் போகிற பைக்கு. புரிஞ்சுக்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த பைக்கு தான் வேணும்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த வாலிப பசங்களுக்குலாம் சொல்கிறேன், அந்த பைக்கை தயவு செய்து வாங்காதீங்க. ஆமாம், அந்த பைக் வந்து ஹை ஸ்பீடு, நம்ம ரோட்டுக்கெல்லாம் அது ஒத்து வராது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது. சரியா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு அந்த பைக்கை வாங்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு எது ஒத்து வருமோ, நம்ம ரோட்டுக்கும் நம்ம தகுதிக்கு எது ஒத்து வருமோ அதை வாங்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அப்படி 1.25 லட்ச ரூபா போட்டு வாங்குறவங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கிக்கிங்க, குடும்பமாக எங்கேனாலும் போகலாம். ராமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு எத்தனை செய்கிறாரா? 3 காரியங்களை செய்கிறார். இந்த 29ஆம் சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்டது. கானானியர்கள் பல ஆசீர்வாதத்திற்கும் அவருடைய கானானிய தெய்வத்தினுடைய பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்த பொழுது அவர் சொல்றாரு, ஏன் ஆண்டவர் இதற்கு மேற்பட்டவர், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு இதையெல்லாம் செய்கிறவர் என்று அந்த ஜனங்களுக்கு முன்னாடி பாடின பாட்டு தான் இந்த சங்கீதம். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்று முதல் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். இன்று முதல் உங்களுக்கு சமாதானத்தை அருள போகிறார். இன்று முதல் உங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து, இந்த 3 ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குங்க, உங்க பிள்ளைகள் மேல இருக்குங்க. ஆமா, இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம வந்து விரும்பணும். ராமேன் சொல்லுங்களேன். நம்ம இந்தியாவில் இருக்கிற சிலருக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா ரொம்ப அந்த கஞ்ச பிசினாரித்தனம் பண்ணியே வளர்ந்துட்டோம். நம்ம முன்னோர்களும் அப்படியே வளர்த்துக்கிட்டாங்க. சரியா? ஏன் நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் வரமாட்டேங்குது, அதாவது எக்கனாமிக்கலா அல்லது ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு டெவலப்மெண்ட் வரமாட்டேங்குதுன்னா அதுக்கு நம்ம மைண்டும் ஒரு காரணம். ஏதோ ஒரு காரணம். ஆமாம், இப்போ ஒரு பைக் வச்சிருக்கிறவங்க இப்போவே யோசிக்கணும், அடுத்தது ஆண்டவர் எனக்கு ஒரு காரை தருவார், காரை நான் சீக்கிரம் வாங்க போறேன்னு இப்போவே யோசிக்கணும். ராமேன்னு சொல்லுங்களேன். அது பார்த்துக்கலாம், நமக்கு இப்போ எங்கே தேவையா அப்படின்ட்டு கூட இப்போவே நீங்கள் ஜோமனுங்க. அதுக்குரிய வாய்ப்புகளையும் அதற்குரிய காரியங்களையும் ஆண்டவரே உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேண்டாம் 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 அப்படின்னா அப்புறம் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கூட மழை வந்தால் வர முடியாது, நின்றுக்க வேண்டியதான் ரோட்டில். புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நான் சொல்ல வருது புரியுதா இல்லையா? ஆமாம், ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறீங்க, போதும் கத்தாவே, போதும் இந்த வீடு போதும் அப்படின்னா அது போதும், அப்படியே தான் இருப்பீங்க. அதையே ரிப்பேர் பண்ணி இல்லை, நல்ல ஒரு வீட்டாக கட்டணும், எனக்கு 2 பையன், அப்புறம் 2 பெட்ரூம், எங்களுக்கு ஒரு பெட்ரூம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு 4 பெட்ரூம்போட கட்டணும் அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ணுங்க. இப்போவே சிந்திக்கணும். அது ஒரு 2 ஆண்டில் நடக்கலாம், 5 ஆண்டில் நடக்கலாம், அல்லது உங்கள் பசங்களுடைய வாழ்க்கையில் கூட நடக்கலாம். ஆனால் நம்ம சிந்திக்க வேண்டியது யார் மேல் விழுந்த கடமை? வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புவது அவனுக்கு வாய்க்கும். நீதிமான் என்ன செய்கிறானா? சொல்லுங்க, பனையை போல செழிப்பான். சரியா? பணம் மழை பெஞ்சாலும் சீக்கிரம் சொல்லுங்க செழிப்பா, எல்லாம் செழிப்பா தான் இருக்கும். ராமேன் சொல்லுங்களேன். அப்படி இருப்பான்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராமேன் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சரி, இப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு எத்தனை செய்கிறார்? 3 செய்கிறார். வேகமா சொல்லுங்க. 1, கர்த்தர் பலன் கொடுப்பார். 2வது, சமாதானம் அருளுவார். 3வது, ஆசீர்வதிக்கிறார்.